Welcome to Blue Stars High Secondary School students. In today's subject is Science in Biology part, class 8th standard. Dear students, in today's class we are going to see about new chapter in 10, Reaching the Age of Adolescence. Okay students, let's see about this lesson. First, introduction. First, in this lesson, how to reach the age of adolescence in boys and girls. Okay students, in this lesson have so many subtopics. First one is adolescence and puberty, changes at puberty, secondary sexual characters, role of hormones in initiating reproductive function, and the reproductive phases of life in humans. How is the sex of the baby determined? Hormones other than sex hormones, role of hormones in completing the life history of insects and frogs and reproductive health. The last one is reproductive health. First we will see adolescence and puberty. First, what do you mean by adolescence? Adolescence means the growing up is a natural process. ஆக்சுவலாக வந்து நம்ம adolescence எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏஜ் பீரியட் நம்ம எப்படி சொல்லலாம், அதாவது 13 to 16 இயர்ஸ் பீப்புள்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது பிகினிங் ஆஃப் தி adolescence, அதாவது அது பாய்ஸ். Then 11 to 13 years for girls, that is the age period of adolescence in girls. Then overall the adolescence period, the years is 11 to 18 years or 19 years. அப்போ the adolescence அந்த period வந்து பார்த்தீங்கன்னா என்ன years, how many years, 11 to 19 years. That is the period of life in adolescence. First, what do you mean by adolescence? Adolescence, the period of life when the body undergoes changes leading to reproductive maturity is called adolescence. அந்த reproductive maturity நம்ம reach பண்றது தான் என்னது, adolescence ஓட meaning. Are you understood students? Okay. Then during this stage, the stage of life, the body becomes capable of reproduction. இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும், அந்த reproduction ப்ராசஸே வந்து அந்த ஹியூமன் பாடியில் வந்து நடக்கும். ஓகேங்களா? First, the human body undergoes several changes during adolescence. These changes mark the onset of puberty. ஆக்சுவலாக இந்த அடலன்ஸ் பீரியட், அந்த ஏஜ் பீரியட் நம்ம எவ்வளோன்னு சொல்லுவோம்னா 11 to 19 இயர்ஸ் ஆஃப் அந்த ஏஜ் பீரியட் தான் நம்ம அடலன்சன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். அடலசன்ஸ்க்கு இன்னொரு நேம் டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? திஸ் ஏஜ் பீரியட் இஸ் கேப்பபிள் ஃபார் ரீப்ரொடக்ஷன். இந்த பீரியடில் தான் என்ன ஆகும், இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு நடக்க அந்த ஹியூமன் பாடி கேப்பபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த அடலசன்ஸ் பீரியடில் தான் வந்து பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க ஹியூமன் பாடியில் நடக்கும், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். திஸ் பியூபர்ட்டி அப்போ என்ன நடக்கும்னா, த ஹியூமன் பாடி அண்டர்கோ செவரல் சேஞ்சஸ் டியூரிங் திஸ் அடல்சன்ஸ் பீரியட். இந்த பீரியடில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இன் அவர் ஹியூமன் பாடியில். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் அடலசன்ஸ் எங்கேருந்து வந்தது, அந்த வேர்டு எங்கேருந்து வந்தது? த அடலசன்ஸ், த வேர்ட் derived from Latin adolescere, மீனிங் டு க்ரோவ் அப். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு இந்த ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்மெச்சூர், ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இம்மெச்சூராக தான் இருப்பாங்க, தென் இந்த ஆஃப்டர் தி ஏஜ் பீரியட் 11 to 19 இயர்ஸில் அந்த பீரியடில் தான் என்ன ஆகும், அவங்களுடைய பாடி, அதாவது ஹியூமன் பாடி அண்ட் மென்டல் அண்ட் இன்டலெக்சுவல் அண்ட் காக்னிட்டிவ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவ், இந்த வைஸ் அதாவது இந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து அந்த ஏஜ் பீரியடில் அவங்க ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, மெச்சூர்டாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? தென் இஸ் ஏ ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஹியூமன் டெவலப்மெண்ட். இது நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக இந்த ஏஜ் பீரியடில் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் தட் ஹியூமன் பாடி, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், that generally occurs during the period from puberty. இந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்லலாம், puberty period, அதாவது menstruation. This period have menstruation period. Then to legal adulthood, the age of majority.
The period of the adolescence is most closely associated with the teenage years, though its physical and psychological and cultural expressions may begin earlier and later. And ஏன் லேட்டர் அதாவது இந்த பீரியட்ல என்ன நடக்கும் இந்த சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கலாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஹியூமன் பாடியில். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் டீப் வாய்ஸ் அண்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய பாடி லெவலில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், although puberty has been historically associated with the onset of adolescent development, it now typically begins prior to the teenage years, and there has been normative shift of it occurring the pre-adolescence part, usually particularly in females. இப்போ adolescence அதாவது கேர்ள்ஸ் ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கேர்ள்ஸில் ப்ரீ அடலசன்ஸ் அண்ட் லேட்டர் அடலசன்ஸ் அப்படி இருப்பாங்க. ப்ரீ அடலசன்ஸ் மீன்ஸ் அந்த மென்சுரேஷன் பீரியட் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதாவது இந்த 11 to 19 இயர்ஸில் இந்த 11 to 13 இயர்ஸ்லேயே வந்து அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரீச் பண்ணிடுவாங்க. சம் ஆஃப் தி ஃபீமேல்ஸ் இது அட்டன் தி ஆஃப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. தட் இஸ் அ லேட்டர் அடலசன்ஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. Then, where it is come from the adolescent word, this is the Latin word. Okay, what is the meaning of adolescence? To grow up. Then puberty. What do you mean by puberty? The puberty means menstruation period for females. The human body undergoes several changes during the adolescence period. Already நம்ம பார்த்தோம் இல்லையா? The human body undergoes several changes during adolescence. The changes marks the onset of puberty. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Puberty stage அப்படின்னு சொல்றோம். The puberty ends when an adolescent reach the reproductive maturity. The reproductive maturity பார்த்தீங்கன்னா இப்போ for taking example, females have ovary and boys அதாவது males have sperm. ஆக்சுவலாக அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் அந்த சிஸ்டமில் வந்து நிறைய மெச்சூரிட்டிஸ் டெவலப்மெண்ட் வந்து என்ன நடக்கும் இந்த பியூபர்ட்டி பீரியடில் வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்த பியூபர்ட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன இயர்ஸ் அதாவது பியூபர்ட்டி பிகின்ஸ் அரவுண்ட் தி ஏஜ் ஆஃப் 11 to 13 இயர்ஸ் இன் கேர்ள்ஸ் அண்ட் 13 to 16 இயர்ஸ் இன் பாய்ஸ். ஹென்ஸ் adolescence is the period of அந்த ஏஜ் பீரியட் adolescence ஓவரால் the ஏஜ் பீரியட் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 19 இயர்ஸ். The adolescents are also called teenagers அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? தென் stages of adolescence. Adolescence, these years from puberty to adulthood, may be roughly divided into 3 stages. How many stages? 3 stages. First one, early adolescence. Second one, middle adolescence. And third one, late adolescence. இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலி. First, early adolescence. This early adolescence generally ages 11 to 14. அதாவது இந்த early adolescence வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் பீரியட் 11 to 14. Then middle adolescence. The middle adolescence, the age period of 15 to 17. Then the late adolescence, the age period of 18 to 21. அதாவது இந்த பீரியட்ல தான் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு கேப்பபிளாக உங்கள் பாடி வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா? போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அகெயின் ஐ சேம் இயர்லி அடலசன்ஸ் அந்த ஏஜ் பீரியட் எவ்வளோ 11 to 14. தென் மிடில் அடலசன்ஸோட ஏஜ் பீரியட் 15 to 17. லேட் அடலசன்ஸோட ஏஜ் பீரியட் 18 to 21. In addition to psychological growth and 7 key intellectual and psychological and social development tasks are squeezed into these years. The fundamental purpose of this task is to form one's own identity and to prepare for adulthood. The adulthood means after the stage of adolescence. அதாவது adolescent ஸ்டேஜ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் adulthood. ஓகேங்களா? இப்போ இந்த adolescent ஸ்டேஜில் so many developments வந்து என்ன நடக்கும் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா? அதாவது mentally and physically. What are the mental and physical development means psychological growth and intellectual or cognitive and psychological and social development. These are the developed in adolescence period. Then
சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஹைட். தி இன்க்ரீஸ் இன் ஹைட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணும்? நடக்கும். தென் சேஞ்சஸ் இன் பாடி ஷேப், தென் வாய்ஸ் சேஞ்ச், increased activity of sweat and sebaceous gland, then development of sex organs and reaching mental and intellectual and emotional maturity. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன், அதாவது இந்த பியூபர்ட்டி பீரியட்ல இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து சடன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் இன் ஹைட். இன்க்ரீஸ்ட் இன் ஹைட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ் ஓல்டு பாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பாய் ஓரளவுக்கு லிமிட்டட் ஹைட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் தி 11 and 12 ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக என்ன இருப்பான்? நல்லா வந்து டாலாக வந்து வளர்ந்துருப்பான், க்ரோவ் ஆகிருப்பான். ஓகேங்களா? தட் இஸ் ரீச்ட் பியூபர்ட்டி ஸ்டேஜ் இன் பாய்ஸ். ஓகேங்களா? தென் கேர்ள்ஸ் ஆல்சோ என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய ஃபேஸில் நிறைய வந்து பிம்பிள்ஸ், மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். தென் அவங்களுடைய பாடி ஷேப்பில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ்க்குமே அந்த மாதிரி இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஷோல்டர்ஸ், டால், ரொம்ப டாலராக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கும். தென் ஆவரேஜ் ரேட் ஆஃப் க்ரோத். இப்போது ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ், அதாவது 8 இயர்ஸ் பாய்ஸ்க்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னா ஒரு 72% ஹைட் தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ்க்கு 77% இருக்கும். ஓகேங்களா? தென் 9 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 75%, கேர்ள்ஸ்க்கு 81%. இந்த மாதிரி 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த 18 இயர்ஸில் தான் வந்து நம்மளுடைய ஃபுல் க்ரோத்துமே, அதாவது நம்ம வளருவோம்ல அந்த க்ரோவப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 இயர்ஸில் வந்து கரெக்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வளர்றது தான் நம்மளுடைய லாஸ்ட் ஹைட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த லாஸ்ட் அந்த 18 இயர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குமே 100% வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டோம்? க்ரோவ் ஆக மாட்டோம், பட் டெவலப் ஆகும். அதாவது இன் அவர் பாடி, அதாவது இந்த பாடி லெவலில் ரொம்பவே என்ன ஆகும்? அந்த மசில்ஸ் எல்லா ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே வந்து மெச்சூர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் calculation for full height. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா percent height, அதாவது present height by percentage of full height at this stage into 100. இதால என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். For taking example, a boy is 19 years old and 120 cm tall. அப்படி இருக்க 19 years old boy என்ன எவ்வளோ டாலாக இருக்கான்? 120 cm டாலாக இருக்கான். At the end of the growth period is likely to be, இப்போ என்ன பண்ணுது? கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? present of height. present of heightன்னு சொல்லியிருக்காங்களா? present of heightனுக்குள்ள 120 by என்ன சொல்லியிருக்காங்க? 90 years old boy. அப்போ 19 years old boy 9 years old boy எந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும்? உங்களுக்கு 75% ஹைட் இருக்கணும். அப்போது 75 into 100 சென்டிமீட்டர். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 160 சென்டிமீட்டர் டால். அப்போது அவங்களுடைய நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தி க்ரோத் பீரியட் அப்படி இருக்கக்குள்ள அவங்க எவ்வளோ சென்டிமீட்டர் டாலாக இருப்பாங்க? 160 சென்டிமீட்டர் டாலாக இருப்பாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் அவங்களுடைய ஃபுல் ஹைட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் சேஞ்சஸ் இன் பாடி ஷேப். இப்போ பாடி ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய்ஸ், த ஷோல்டர்ஸ் பிகேம் ப்ராடர் அண்ட் தி செஸ்ட் பிகம்ஸ் வைடர். என்ன ஆகும்? ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், தென் செஸ்ட் வந்து ரொம்ப வைடராக இருக்கும். ஓகேங்களா? தென் த மசில்ஸ் ஆஃப் த பாடி க்ரோ ப்ராமினென்ட்லி. என்ன ஆகும்? அந்த மசில்ஸ் எல்லாமே இன்னுமே வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? நல்லாவே ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் அண்ட் ரீக்ரோத். தென் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா த ரீஜியன் பிலோ தி waist becomes wider. The muscles of the body do not grow prominently. என்ன ஆகாது? அவங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து என்ன ஆகாது? ரீக்ரோ ஆகாது, பட் அவங்களுடைய பாடி ஷேப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். தென் பாய்ஸ்க்கு ஆடம்ஸ் ஆப்பிள். சம் ஆஃப் த பாய்ஸ்க்கு ஹவ் அந்த லார்னிக்ஸ், அதாவது நெக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்டு ஆடம்ஸ் ஆப்பிள்.
The growing voice box can be seen as protruding part of the throat is called Adam's apple. என்ன இருக்கும் அந்த ட்ரக்கியாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த போன் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் இருக்கும் கொஞ்சம் பெருசா வந்து வளர்ந்துருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து என்ன ஆகுது ஆடம்ஸ் ஆப்பிள் அது மட்டும் இல்லாமல் இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ்க்கு அதாவது ஆஃப்டர் தி பியூபர்ட்டி ஸ்டேஜ் இந்த வாய்ஸ் வந்து என்ன இருக்கும் இந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ் வந்து என்ன இருக்கும் ரொம்பவே லவுடாக இருக்கும் கொஞ்சமாக பேசினாலே என்ன இருக்கும் ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் ரொம்ப லவுடாக இருக்கும் வாய்ஸ் தென் இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்வீட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் மீன்ஸ் அதாவது நம்மளுக்கு வேர்வை அண்ட் என்னது நம்மளுடைய ஃபேஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம்ல அதாவது இந்த 11 to 19 இயர்ஸில் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆயில் கிளாண்ட்ஸ் அந்த ஆயில் கிளாண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது த செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஆயில் கிளாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் அதனால தான் என்ன ஆகும் ஃபேஸில் நமக்கு மார்னிங் நம்ம என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலும் என்ன ஆகும் ஃபேஸில் ரொம்பவே ஆயிலியாக இருக்கும் ஓகேங்களா தென் மெனி யங் பீப்புள் கெட் ஆக்னி and pimples on the face at this time because of the increased activity of these glands in the skin அது மட்டும் இல்லாமல் ஹேர்ஸ் வந்து என்ன ஆகும் நம்ம நார்மலாக நம்ம ஹியூமன் பாடியில் ஃபர்ஸ் அதாவது ஸ்மால் ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா மேலே அது எல்லாமே என்ன ஆகும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும் தென் ஃபேஸில் என்ன இருக்கும் இந்த பிம்பிள்ஸ் ஆக்னிஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா தென் டெவலப்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் பாய்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா தட் ஆர்கன் நேம் இஸ் டெஸ்டிஸ் அண்ட் பெனிஸ் டெவலப்ட் கம்ப்ளீட்லி அந்த பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஏஜில் என்ன இருக்கும் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் தென் த டெஸ்டிஸ் ஆல்சோ பிகின் டு ப்ரொடியூஸ் ஸ்பூம்ஸ் ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட் தென் கேர்ள்ஸ் த ஓவர் இஸ் enlarged and eggs begin to mature then also ovaries start releasing mature eggs ஏன்னா அந்த fallopian tubeல இந்த எக்ஸ் எல்லாமே வந்து மெச்சூர் ஆன எக்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் menstruation period அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தென் intellectual and emotional activities அதாவது in this stage the both boys and girls are reaching the mental intellectual emotional activities first mental maturity this maturity it is the time in one's life when the brain has the greatest capacity for learning இந்த ஏஜ் பீரியட்ல நமக்கு என்ன இருக்கும் இந்த மென்டல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்லணும் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன நல்லா லேர்ன் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் ஈஸியாக வந்து நம்ம அதை என்ன பண்ணிப்போம் அப்சர்வ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் தென் இன்டெலெக்சுவல் மெச்சூரிட்டி த சேஞ்ச் இன் எ பர்சன்ஸ் வே ஆஃப் திங்கிங் the persons developed the way of thinking personally the person feels more independent than before and also becomes self conscious இருப்பாங்க தென் எமோஷனல் மெச்சூரிட்டி இதில் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருப்பாங்க போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதாவது ஓவராக வந்து க்ரை பண்ணுறது அண்ட் ஓவராக என்ன பண்ணுவாங்க எமோஷ்னலி ரியாக்டட் தட் பீரியட் எ பர்சன் மே ஃபீல் இன்செக்யூர் while trying to adjust to the changes in the body and mind okay students this is the maturity of that age period of 11 to 19 years okay student நம்ம ஓவரால் இப்போ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் in girls breasts begin to develop at puberty and boys begin to grow facial hair that is moustache and beard as these features helps to distinguish the male from the female they are called secondary sexual characters இதை நம்ம சொல்கிறோம் ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் பாய்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் அவங்களுக்கு இன்க்ரீஸ்ட் ஹைட் அண்ட் என்ன ஆகும் the muscles enlarged and to grow facial hair அண்ட் மவுஸ்டாச் அண்ட் பியர்ட் எல்லாமே என்ன ஆகும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்ஸ் அண்டர் தி ஆர்ம்ஸ் அண்ட் த ரீஜியன் அபோவ் தி தைஸ் ஆஃப் தி பியூபிக் ரீஜியன் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய செவரல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து
developed in our bodies. This is the secondary sexual characters in boys and girls. Again, I read the secondary sexual characters are increase in height and changes in body shape and voice change and increased activity of sweat and sebaceous glands and development of sex organs and reaching mental and intellectual and emotional maturity. The secondary sexual characters, first girls. What are the secondary sexual characters of girls அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா females அப்படின்னு எடுத்துக்கோனா first increased in height, then less facial hair, growth of pubic hair, high pitched voice and development of breast. These are the characters of secondary sexual characters for female. Then boys. What are the secondary sexual characters in males? Increased in height, growth of muscles, a prominent Adam's apple, chest became wide, deep voice, growth of beard and moustache. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கானது பாய்ஸ்க்கான secondary sexual characters. Are you understood, students? Okay. In today's class, what are the topics we are learned? Two topics. First one is adolescence and puberty and changes at puberty and secondary sexual characters of boys and girls. Okay student, next we will see classwork session. In this lesson, first we will draw mind map. Okay, mind map வந்து this is a mind map. This is a mind map. Adolescence and puberty, secondary sexual characters, reproductive phase of life, baby determination, sex hormones in another animals, and reproductive health. Okay, are you understood, student? Then D words. Okay, students. Then first we will draw mind map. Then we will write D words. First one, Adam's apple, is located in voice box. Then adolescence undergoes several changes in human body. Adrenaline, that is one type of hormone, is produced from adrenal gland. Thyroxine, also one type of hormone, is produced in thyroid gland. Growth hormone, this is a type of hormone, is produced from pituitary gland. Then hormone is a chemical messengers. Then reproduction, give birth to young ones. Metamorphosis, this is the type of reproduction. Then larynx, upper part of the voice box. Estrogen, this is a female hormone. Testosterone is highly produced in boys in male hormone. Progesterone is present in both boys and girls. This hormone is present at both male and female. Then endocrine gland, the endocrine glands are ductless gland. Then puberty, that begins around the age of 11 to 13 years. There is a yearly adolescence. Then secondary sexual characters is certain changes of human body. Sex chromosomes, these are male and female chromosomes. The male sex chromosomes is XY and female chromosomes in XX. Then voice box, produced voice from larynx. Then muscles covered on bones. Then pregnancy. Pregnancy means give birth to young ones. Physical exercise, activities, hygiene, அதாவது reproductive health in personally. Then nutritional needs in protective food. Then insects, the examples are ant, butterfly and non-vertebrate animals. அதாவது this non-vertebrate have vertebral column, didn't have vertebral column. Then frog,
that's also non-vertebrate animal. Then testis, male reproductive part of male, and ovary, that is a female reproductive part. Then menstrual cycle, ovulation process, menopause, the stoppage of menstruation, அதான் நம்ம என்ன சொல்றோம் menopause. Then menarche, that is a beginning stage, அதாவது first menstrual flow. Intellectual means cognitive skill, and emotional maturity controls some emotional behaviors. Maturation means growth and development of human body. Then okay student, these are the subtopics. First one, adolescence and puberty and changes at puberty. Second one is secondary sexual characters. நம்ம பிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 6 டிவைட் பண்ணிக்கிட்டோம். Reproductive phase of life in human. How is the sex of the baby determined? And hormones other than sex hormones and role of hormones in completing the life history of insects and frogs. The last one is reproductive health. First subtopic. In this subtopic have 1 marks, 2 marks are there. First 1 marks. First is the choose the best answer. First one, in girls puberty starts around dash years of age. So the answer is என்னது 10 or 12. ஓகேங்களா. Then second, adolescents are also called, options are puberty, teenagers, adult and infants. The answer is teenagers. Then third one is adolescents last up to dash years of age. So the answer is 18 or 19. Then true or false, puberty starts at the age of 18 in boys. So the answer is false. Then there is a sudden spurt of growth in puberty. Then the period of adolescence is same for every person. So the answer is true. Then one very short answer is here. Define adolescence. Adolescence is the traditional stage of human development during which a juvenile and matures into an adult. The adolescence is the time between childhood and adulthood. And then this subtopic have, the first subtopic have 3 2 mark, and second subtopic have 3 2 mark and 1 mark. I will send a PDF. Are you understood, students? The session is over. In today homework is read and write your 2 subtopics in your classworks in reaching the age of adolescence. Thank you, students. Thank you for your cooperation.